விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஆதரவு நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் பதவிகளை ராஜினாமா செய்வதாக அறிவித்து முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்தில் ராஜினாமா கடிதங்களை வைத்து முறையிட்டனர். அதிமுகவில் நிலவி வரும் உட்கட்சி அதிருப்தியின் வெளிப்பாடாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த சி.வி. சண்முகம் ஆதரவு நிர்வாகிகள் மெரினாவில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா நினைவிடத்திற்கு சென்று தங்களது ராஜினாமா கடிதங்களை வைத்து முறையிட்டனர். இந்தியாவிலேயே 3வது பெரிய கட்சியாக இருந்த அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையேற்ற பிறகு பலவீனப்படுத்திவிட்டதாக குற்றம் சாட்டிய அதிமுக நிர்வாகிகள் எடப்பாடி பழனிசாமி தலைமையை கண்டித்து கண்டன முழக்கங்கள் எழுப்பினர். திமுக கூட கள்ள கூட்டணி திமுக கூட கள்ள கூட்டணிமா எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சு கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எங்களை போல தொண்டர்கள் ஏத்துக்கவே மாட்டோம். எங்களை போல தொண்டர்கள் எங்க அம்மாவை ஜெயிலுக்கு அமிச்சு திமுக கூட கள்ள கூட்டணி வச்ச எடப்பாடியார நாங்க ஏத்துக்கவே பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சி.வி. சண்முகம் ஆதரவு நிர்வாகிகள் 35 ஆண்டுகளுக்கு மேலாக கட்சிக்காக உழைத்த நிர்வாகிகளை புறக்கணித்து குற்ற வழக்குகளில் சிக்கியவர்களுக்கு பதவி வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டினர். ஒரு மாபெரும் கட்டமைப்போடு இந்த தமிழ்நாட்டில் 32 ஆண்டுகளுக்கு மேலாக ஆளுங்கட்சியாக இருந்த ஒரு மாபெரும் மக்கள் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம். இந்த வழக்குகள் எல்லாம் நாடி உச்சநீதிமன்ற படிக்கட்டுகள் பல முறை ஏறி இறங்கி ஒற்றை தலைமை உருவாக்கக்கூடிய காரணகர்த்தாவாக இருந்த மூத்த தலைவர்கள் ஒருவர் அண்ணன் சி.வி.எஸ். அவர்கள். அப்படி இந்த இயக்கத்தை ஒற்றை தலைமையாக உருவாக்கி இவர் இந்த இயக்கத்தை காப்பாற்றுவார் என்று நினைத்தால் இந்த இயக்கத்திற்காக அவரும் அவருடைய மூத்த நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்துதான் இந்த தேர்தலையே சந்தித்து இயக்கத்தின் வெற்றிக்காக பாடுபட்டார்கள். இயக்கத்திற்கு வெற்றி தோல்வி என்பது சகஜம்தான். தொடர்ந்து தகுதியில்லாதவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் புதிய நிர்வாகிகள் நியமனத்தில் அதிருப்தி இருப்பதாகவும் கூறிய அவர்கள் இந்த இயக்கத்தை எடப்பாடி பழனிசாமி அடியோடு அழைத்துவிட்டதாக சாடினர். எடப்பாடியார் அவர்கள் நாங்கள் விழுப்புரம் மாவட்டத்தில் கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எடப்பாடி அவர்கள் ஒழித்து விட்டார். இப்பொழுது அங்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் யாரும் இல்லை. முதலமைச்சராக வேண்டும் என்ற பதவி ஆசையில் எடப்பாடி பழனிசாமி 2 கோடி தொண்டர்களை அகல பாதாளத்திற்கு கொண்டு சென்று விட்டதாக சாடிய அதிமுக நிர்வாகிகள் தங்களது ராஜினாமா கடிதங்களை அதிமுக தலைமை அலுவலகத்தில் வழங்க உள்ளதாகவும் அடுத்தடுத்த வாரங்களில் மேலும் பலர் விலகுவார்கள் என்றும் கூறினர்.